ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல முக்கியமான அப்டேட்டை நாம இப்ப பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே தற்சமயம் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடந்த இந்த மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்க மாவட்டத்திற்கு எப்ப ரிசல்ட் வெளியிட வராங்க, இந்த மாவட்டத்திற்கு எப்ப ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்ட்டு தினசரி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் எல்லாமே வெளியாகிருச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்பெல்லாம் ரிசல்ட் வெளியிடும் அப்படின்ட்டு சில அப்டேட்டுகள் அனைத்துமே நமக்கு வெளியாயிருக்குங்க. சற்றும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனல்ல தினசரி அப்டேட்டா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டிஆர்பி திருச்சி, ஸோ மாவட்ட வாரியா நீங்க செக் பண்ணிக்கலாங்க. ஸோ டிஆர்பி திருச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சற்றும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் ஒவ்வொரு மாவட்ட வாரியா பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஆர்பி உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட் தற்சமயம் சற்றுமுன் நமக்கு 19வது மாவட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இரண்டு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி உடைய ரிசல்ட்டை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியா தினசரி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு வெளியாகி இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. ஸோ இப்படி ஹோமை கிளிக் பண்ணீங்கனாலே ரிசல்ட் வெளியிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டோடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருக்கு. ஸோ சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 நபர்கள். அதே மாதிரி பேக்கேஜர் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு திருச்சியில நீங்க பாத்தீங்கன்னா 33 நபர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த எந்த மாவட்டத்துக்குரிய ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மாவட்ட வாரியா ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டத்துடைய ரிசல்ட் நம்ம கை கிடைச்சிருச்சுங்க. மீதி எந்த மாவட்டத்திற்கு அடுத்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க தினசரி கேட்டுட்டே இருக்கீங்க. தினசரி அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்ல புதிய அப்டேட்டுகள் அனைத்துமே தினசரி நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் புதிய அப்டேட் தாங்க நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதிகாரிகள் தரப்புல இருந்து கூறியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அதிகாரிகள் தரப்புல இருந்து நமக்கு தினசரி அப்டேட்டா கொடுத்துட்டே வராங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அந்த அப்டேட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் நாங்க ஆடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதிகாரிகள் இந்த மாதிரி தாங்க குறிப்பிட்டு வராங்க. ஸோ இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நாங்க வெளியிட போறோம், அடுத்து இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நாளைக்கு வெளியிட போறோம் அப்படின்ட்டு தினசரி பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருதுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல இருக்க மக்கள்கள் அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரேஷன் ஷாப்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரபலமா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பட்டியலை வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. எங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு பட்டியல் வழங்கப்படல, எங்களுக்கு எப்ப பதவி உயர்வு பட்டியல் வழங்குங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஊழியர்கள். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய எண்ணிக்கையில கம்மியான மாவட்ட வாரியா இருக்கிற திருச்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கேஜர் வெறும் 36 பேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா வேகன்சிஸ் அந்த மாவட்டத்துல 10 மடங்கு வேகன்சிஸ்ல 1 மடங்கு வேகன்சிஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூல நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஆனா பட் எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் இந்த ப்ரொஃபஷனால செலக்ஷன் லிஸ்ட்ல வரல அப்படின்னு நிறைய பேர் அரசுக்கு பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் பாத்தீங்கன்னா மனுக்கள் கொடுத்துட்டு வராங்க. ஸோ விரைவில் பாத்தீங்கன்னா இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் செய்யப்படும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் இதற்கு உண்டான முக்கிய அறிவிப்பு நாம அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாங்க. அடுத்து எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நம்மளுக்கு ஆடியோ அப்டேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா அடுத்து சேலம், கோவை, நாமக்கல் இந்த மாதிரி தருமபுரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்துல இல்ல எப்ப வேணாலும் வெளியிட போறாங்க. அதிகபட்சம் இந்த வாரம்
திங்கட்கிழமைக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 29, 30க்குள்ளார அதிகபட்சம் 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் வெளியிடுவாங்க. ஏன்னா இப்ப டைம் வந்துருச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5, 6 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாரம் சனிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட்ட மாதிரி இந்த வாரம் சனிக்கிழமையில ஒரு 7 மாவட்டத்தில் ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள்ல விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோல முக்கியமான அப்டேட்டை நாம இப்ப பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே தற்சமயம் பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடந்த இந்த மாதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்க மாவட்டத்திற்கு எப்போ ரிசல்ட் வெளியிட வராங்க, இந்த மாவட்டத்திற்கு எப்போ ரிசல்ட் வெளியிட போறாங்க அப்படின்ட்டு தினசரி கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 மாவட்டத்துடைய ரிசல்ட் எல்லாமே வெளியாகிருச்சு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்பெல்லாம் ரிசல்ட் வெளியிடும் அப்படின்ட்டு சில அப்டேட்டுகள் அனைத்துமே நமக்கு வெளியாயிருக்குங்க. சற்றும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனல்ல தினசரி அப்டேட்டா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டிஆர்பி திருச்சி, ஸோ மாவட்ட வாரியா நீங்க செக் பண்ணிக்கலாங்க. ஸோ டிஆர்பி திருச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சற்றும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் ஒவ்வொரு மாவட்ட வாரியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ டிஆர்பி உடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துடைய ரிசல்ட் தற்சமயம் சற்றும் நமக்கு 19வது மாவட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் 2 கேட்டகரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஆர்பி உடைய ரிசல்ட்டை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா தினசரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு வெளியாகி இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. ஸோ இப்படி வந்து ஹோமை கிளிக் பண்ணீங்கனாலே ரிசல்ட் வெளியிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ சில மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டோடைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருக்கு. ஸோ சேல்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 நபர்கள். அதே மாதிரி பேக்கேஜர் எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு திருச்சியில நீங்க பாத்தீங்கன்னா 33 நபர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த எந்த மாவட்டத்துக்குரிய ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்த மாதிரி மாவட்ட வாரியா ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டத்துடைய ரிசல்ட் நம்ம கை கிடைச்சிருச்சுங்க. மீதி எந்த மாவட்டத்திற்கு அடுத்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க தினசரி கேட்டுட்டே இருக்கீங்க. தினசரி அப்டேட்டையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்ல புதிய அப்டேட்டுகள் அனைத்துமே தினசரி நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் புதிய அப்டேட் தாங்க நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதிகாரிகள் தரப்புல இருந்து கூறியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அதிகாரிகள் தரப்புல இருந்து நமக்கு தினசரி அப்டேட்டா கொடுத்துட்டே வராங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அந்த அப்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் நாங்க ஆடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி தாங்க குறிப்பிட்டு வராங்க. ஸோ இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நாங்க வெளியிட போறோம், அடுத்து இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நாளைக்கு வெளியிட போறோம் அப்படின்ட்டு தினசரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான தகவல்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்ல இருக்க மக்கள்கள் அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரேஷன் ஷாப்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பட்டியலை வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. எங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு பட்டியல் வழங்கப்படல, எங்களுக்கு எப்ப பதவி உயர்வு பட்டியல் வழங்குங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஊழியர்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய எண்ணிக்கையில கம்மியான மாவட்ட வாரியா இருக்கிற திருச்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கேஜர் வெறும் 36 பேர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா வேகன்சிஸ் அந்த மாவட்டத்துல 10 மடங்கு வேகன்சிஸ்ல 1 மடங்கு வேகன்சிஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வியூல நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஆனா பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் இந்த ப்ரொஃபஷனால செலக்ஷன் லிஸ்ட்ல வரல அப்படின்னு நிறைய பேர் அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க.
அதே மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள் கொடுத்துட்டு வராங்க. ஸோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் செய்யப்படும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் இதற்கு உண்டான முக்கிய அறிவிப்பு வந்து நாம அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாங்க. அடுத்து எந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆடியோ அப்டேட் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சேலம், கோவை, நாமக்கல் இந்த மாதிரி தருமபுரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்துல இல்ல எப்ப வேணாலும் வெளியிட போறாங்க. அதிகபட்சம் இந்த வாரம் திங்கட்கிழமைக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 29, 30க்குள்ளார அதிகபட்சம் 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் வெளியிடுவாங்க. ஏன்னா இப்ப டைம் வந்துருச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5, 6 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாரம் சனிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட்ட மாதிரி இந்த வாரம் சனிக்கிழமையில ஒரு 7 மாவட்டத்தில் ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.